மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதவிக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாமக்கல் கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் இல்ல, அந்த விஷயம்தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஏன் எஃப்ஐஆர் போடலை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு கூட கேட்டுட்டு இருந்தாரு. அந்த புரோக்கர் ஆனந்தன் அவர்கள் திமுக அவரெல்லாம் ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு தொடர்ந்து கேட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு உயர்நீதிமன்றமே கேட்டது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அடுத்ததா இன்னைக்கு கூட இந்த வீடியோ பாருங்களேன். நம்ம ஏதாவது இன்னும் உத்தரப்பிரதேசத்துல இப்படி இருக்கு, இல்ல பீகார்ல இப்படி இருக்கு, இல்ல மணிப்பூர்ல இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வால்பாறையில நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல அந்த பகுதியில ஒரு ரோடு வசதி இல்லை, அடிப்படை வசதியே இல்லை. டோலி கட்டி ஒரு பேஷண்ட்டை 8 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இதை தான் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி பிரதம மந்திரி கிராம் சதாக் யோஜனா அந்த திட்டத்தோட வர்ற காசெல்லாம் எங்க போகுது, ரோடு எல்லாம் போடலை, எதுவுமே பண்ணல, 4 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க, திமுக என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு. சரி, இதை தாண்டி இன்னைக்கு ஏதாவது ஊடகம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்குன்னு பார்த்தானா, இன்னைக்கு விஜய் மாநாட்டில் அந்த செல்ஃபி எடுத்த வீடியோ 10 கோடி பார்வையாளர் தாண்டிருச்சின்னு இன்னைக்கு பெருமையா பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பாருங்க. இதை தாண்டி இன்னும் விஜய் அவர்களை திமுக தான் ஊடகத்தை எல்லாம் கையில வச்சு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இதை தாண்டி இந்த டிவிகே மாநாட்டுக்கு விஜய் அவர்கள் கூட கோடிக்கணக்கில் ஊடகத்துக்கு காசு கொட்டியிருக்கிறதா சில செய்திகள் வருது. ஏன்னா எல்லாமே காசு விளையாடுது. இன்னும் நிறைய சமூக வலைத்தளத்துல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் பதவிக்கு வரும்போதெல்லாம் நிறைய வெளிநாட்டு பணம் எல்லாம் நிறைய நிறைய மிஷினரிகள் எல்லாம் காசு கொடுத்தாங்கன்ற மாதிரி செய்திகள். அதே மாதிரி தான் விஜய்க்கு அள்ளி கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. நிஜமா என்னன்னு தெரியல. சமூக வலைத்தளத்துல எல்லாம் அந்த பேச்சு அடிபட்டுட்டு தான் இருக்கு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு காசு இருக்குங்கிறத தாண்டி வேற எந்த ஒரு தகுதி இல்லைன்னு தான் பார்க்கணும். நான் சிங்கம், நான் தூங்கிட்டே தான் ஜெயிப்பேன், இந்த மாதிரி டைலாக் விட்டுட்டு இதை தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க பாருங்க. இதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஒரு அநாகரிகமான பேச்சு, ஒரு தரங்கெட்ட, அதாவது ஒரு பதவியில் இருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் ஆனாலும் சரி, 1000 விமர்சனங்களுக்கு அரசியல் ரீதியா இருந்தாலும் கூட தனிப்பட்ட விதமா தாக்குதல், இதெல்லாம் சினிமாக்கு ஓகே, இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் அதை தான் ஒரு ஆச்சரியமா ஒரு டைவர்ஷன் மாதிரி. இன்னைக்கு நடக்கிற அநீதி பார்த்தோம்னா எல்லாமே டைவர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு ராமர் பேரு சொல்லி ராமபிரான் பத்தி வன்னி அரசு சில செய்திகள் சொல்றது, ஜாதி பேர் வச்சு. இதுக்கு முன்னாடியே நிறைய திருமாவளவன் அவர்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தது தான். இப்ப திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி துணை ஜனாதிபதி பதவிக்கு நம்ம தமிழ்நாட்டு உங்களுக்கு பெருமை இல்லையா அது இதுங்கும் போது அவர் சொல்றாரு, அதாவது தமிழ்நாட்டுக்கான துணை பதவி அல்ல, இந்தியாவுக்கான துணை பதவி. எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதால் எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு பேசுறாரு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு டயலாக் வருது பாருங்க. அது எப்படி வருதுன்னு, எங்கிருந்து எடுத்து பேசுறாங்கன்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனா இப்படி எல்லாம் ஒரு விஷயம் பாருங்க. அதாவது இன்னும் கூட ஒரு தமிழர் அப்படின்னு ஒரு எண்ணத்தை முன்னிறுத்த இவங்க திராவிட கட்சி வரவே மாட்டாங்க. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம்தான். இன்னொரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு ஒரு தமிழர் இன்னைக்கு எல்லா பதவியும் இந்த முதல்வர் குடும்பம், இல்லை கலைஞர், இல்லைன்னா ஸ்டாலின், இவங்களை தாண்டி ஒரு உயர் பதவிக்கு யாரும் எந்த ஒரு தமிழரும் போயிடக்கூடாதுங்கிறதுல ஏதோ ஒரு ஈடுபடுற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன் இல்லைன்னா ஒரு ஆரோக்கியமா அனுப்பி வைக்க வேண்டியது தானே. ஒரு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாருன்னா ஒரு ஆரோக்கியமா நம்ம தமிழர் அப்படின்னு போய் இவரு இங்க ஏன் வேற ரெட்டி எல்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம இங்க ஒரு கேள்விக்குறி வருமா வராதா? இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு விசி சந்திரகுமார், கேபி சங்கர் எம்எல்ஏக்கள் திமுகவோட அவங்கெல்லாம் இது வரைக்கும் யாருமே கவுண்டர் கொடுக்கல. அதாவது விஜய் அவர்கள் மாமான்னு சொன்னது, அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் கவுண்டர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது சூரியனை பார்த்து நாய் குறைக்கும், ஆனா சூரியன் அது நாய் தானே அப்படின்ட்டு அது கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க எப்படி எடுத்தாலும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாரு. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு
தனி மனித தாக்குதல் வச்சுட்டு ஒரு மக்கள் மத்தியில இருக்கிற பிரச்சனையை பேசாம ஒரு தனி மனிதனை மட்டும் ஏதாவது ஒரு தாக்கிட்டு இருக்கிறது, இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு பார்க்கணும். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு திமுக கூட்டணியில பேசுறாங்க. விஜய் ஏன் ஓட்டு திருட்டு பாஜகவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் பேசல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பொதுப்படியா ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய எங்க என்ன ஏதுன்னு ஒரு ஆதாரத்தோட சொல்றதே இல்லை. நிறைய இப்ப பீகார்ல எல்லாம் இறந்து போனவங்க, இன்னும் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க, வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நீக்கிறது டேட்டாவா வச்சு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆனா இவங்க ஒட்டு மொத்தமா ஒரே விஷயமா இன்னைக்கு அரசியல் செய்யறதுக்காக ஓட்டு திரட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா இங்க நல்லா இங்க தமிழகத்துல ஒரு பொய்ய பேசிட்டே இருந்தானா அது நிஜம் ஆகுன்ற மாதிரி அது நிஜம்தான் அரசியல்ல. இன்னைக்கு அதை தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஆகும்னா பாஜக ஓட்டு திருட்டு அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு பாஜக 3வது முறையா ஆட்சியில இருக்கிறது எல்லாத்துக்கும் எரிஞ்சிட்டு இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி மோடி அவர்கள் உலக தேசத்துல அனைவராலையும் மதிக்கப்படுற ஒரு நபர். அவரை மிஸ்டர் மோடிஜி அவர்கள் அப்படி இப்படின்னு சொல்றது கூட இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு தரங்கட்ட அரசியலா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய் எந்த காரணத்தை கொண்டு அரசியல்ல அவர் ஒரு தேர்தல் வேட்பாளரை அறிவிக்க முடியல, யார் நிக்கிறாங்க என்ன ஏதுன்னு அவருக்கே தெரியல. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு டிவி விவாதத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அதாவது அவருக்கு ஆதரவா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னொன்னு இந்த பக்கம் ரவீந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, மணி மூத்த பத்திரிகையாளர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இங்க விஜய்க்கு ஆதரவாளரா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் தேர்தல்ல முதல்ல வர்ற வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா 2ஆம் நிலையில வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. ஆனா எப்படி வேடிக்கை பாருங்க. இன்னைக்கு அதாவது அரசியல்ல கூட்டம் கூட்டியே ஒன்றும் செய்யாம இருக்காங்க காசு கொடுத்து. இன்னைக்கு தானா போற கூட்டமே நாளைக்கு டிஎம்கே காசு வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஏதுன்னு தமிழ்நாட்டு கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு சினிமா ரசிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு, அதுவும் பெரியார்ல இருந்து ஒரு சில விஷயங்களும், காமராஜர்ல இருந்து ஒரு விஷயத்தையும், எம்ஜிஆர்ல இருந்து ஒரு விஷயத்தையும், கேப்டன் விஜயகாந்த்ல இருந்து கொஞ்சம் விஷயத்தையும், இதெல்லாம் ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ணி நான் அது அரசியல்ல முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கனவோட விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாத்த ஒரு ஊடகத்துல பேசுறாங்க இன்னைக்கு. அதாவது விஜய் வந்துருவாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொழுது போகலை அப்படின்னு தான் பார்க்கணும். ஊடகத்துக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆளுங்கட்சியில இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தனா, ஒரு நேற்று அந்த தூய்மை பணியாளர் மின்சார தாக்கி இறந்தாங்க, எல்லா விஷயமும் டோட்டலா அத்தனையும் மறைக்கப்படுறதுக்கு தான் இவங்க இந்த டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே டிவியில் உட்காந்து அது மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா 2026 பொறுத்தளவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு, எந்த ஒரு சலனமும் இல்லாம. ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆயிட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அது அவருக்கு உண்மையிலேயே குசியா இருந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆரோக்கியமான அரசியல் எடுத்துட்டு போகும்போது ஆம்புலன்ஸ் எல்லாம் குறுக்கா விடுறாங்க. இன்னைக்கு துறையூர்ல திருச்சியில வேணும்னே ஆம்புலன்ஸ் வந்ததா சொல்லி ஆம்புலன்ஸ்காரை அடிச்சு அது இது பண்ணி அவரு ஆனா உண்மையிலேயே அதை தீர விசாரிக்கணும், அவர் உண்மையா திமுக பின்புலம் ஏதோ இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. இன்னைக்கு ஒரு மக்கள் மத்தியில எந்த ஒரு நிகழ்வும் நடத்தாம, எந்த ஒரு விஷயமும் பண்ணாம, அப்படி மக்களுக்காக ஒரு தலைவர் போகும்போது கூட ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்றது, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியம் இல்லாத அரசியல்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க பண்ணோம். ஆனா இங்க அடுத்தது 2026 கண்டிப்பா மக்கள் மத்தியில அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வந்தோன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் வரும். வருங்காலத்துல கண்டிப்பா பாஜக ஏதோ ஒரு தமிழகத்துல ஒரு நிலையான இடத்த தக்க வைக்குங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். மனிதானி மகத்தான்